டிக்டாக்ல புதுசி, நான் செய்யற வேலை பழசி. போங்க மாமி, நீங்களும் பழசிதான், நீங்க புதுசா மாறுவா. பொய்யெல்லாம் பேசுறே. போங்க மாமி, அப்ப நீங்க வாயை திறந்தா பெருவாக்கிலம் கேட்ட பொய்யெல்லாம் சொல்றீங்களே நீங்க, அப்ப நீங்க சொல்றது உண்மையா? வானொலி சூரிய வானொலி அறிவிப்பாளருக்கு தெரியும் என்ன பற்றி. ஓ மாமி, ஒரே வானொலி சூரிய வாழ்ல காலையில நின்றா சுட்டரிக்குது மாமி நீங்க சொல்ற பொய்யால. 2 லட்சம் ரூபாவும் உதவி செஞ்சேன் திருக்கோயிலுக்கு நிவாரணம் கொடுக்க சொல்லி எங்க வீட்டுக்கு. மாமி சொல்வதெல்லாம் பொய்யை தவிர வேற எதுவும் இல்லை. 2 லட்சம் மாமி, உங்களோட உண்டியல்ல போட்டிகள் போய் பாருங்க, அந்த உண்டியலை உடைச்சு. புதுசா வாரியல் பொய்யெல்லாம் பேசுறே. புதுசா வாரார்கள் மாமி, சொல்வதெல்லாம் பொய்யை தவிர வேற எதுவுமே இல்லை. ஏமா அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? நாங்க நல்லா தெரியுது, உனக்கு பிடிக்கலையா? இனிமேலாவது இந்த எண்ணத்தை விட்டுரு. அப்ப டிக்டாக்ல புதுசி, நான் செய்யற வேலை பழசி. அதான மாமி, உங்களை பார்த்தாலே விளங்குது மாமி, நீங்க பழசேன்னு சொல்லி 18 வயசுலாம் புதுசா இருந்தீங்க. இப்ப நீங்க பழசாக தெரியும் தான், எல்லாருக்கும் தெரியுது. நீங்க சொல்லி வேண்டிய அவசியம் இல்லை மாமி, நீங்க பழசிதான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. மடக்கிழம்பு சொன்னாங்க சாரோ, நீங்க வீடியோ போட்டுடுங்க சாரோ. ஓ மாமி, உங்களுக்கு மட்டக்களப்பு சொன்னாங்க நீங்க வீடியோ போடுங்க சார் சொல்லி, கொழும்பு சொல்லிச்சு மாமி வீடியோ போடுங்கன்னு சொல்லி. Thank you so much. மாமி, இடையில காமெடி பண்றீங்க, ஜங்கி என்றியல். சே, என்ன மாமி வெக்கோம். கடைசியா மாமி கோவம் அந்த மைக்க தூக்கி எறிஞ்சிட்டா. ஐயோ மாமி.